அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர போறா. அப்போ உன் கனவு மட்டும் இல்ல, உன் குடும்ப கௌரவமும் கலைஞ்சு காணாம போக போகுது. பிரபு, ஆதிர, சின்ன மருமகளே, வா 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 வா. அத்தை, நீயும் நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்ன அத்தை? மேகல, நம்ம ரோகிணிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பதான் பொண்ணை பாத்துட்டு போறாங்க. வர்ற வளர்பிற முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம். என்ன பெரிய மாமா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? இப்ப என்ன திடீர்னு இதெல்லாம்? மேகல, நம்ம ரோகிணிக்கு ஏத்த நல்ல வரன் ஒண்ணு வந்துச்சு. அவங்க இன்னைக்கே வந்து ரோகிணிய பாக்கணும்னு சொல்லி பாத்துட்டு போயிட்டாங்க. நிச்சயதார்த்தம் தான் இப்பவே பண்ற மாதிரி. கல்யாணம் எல்லாம் ரோகிணி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். நியாயமா உன்னையும் கூப்பிட்டு இருக்கணும், அதுக்கெல்லாம் நேரமே இல்லாம போயிடுச்சு. நீ தப்பா எடுத்துக்காத மேகல. என்ன கூப்பிடாம இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்களேன்னு எனக்கு ஒரு பக்கம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா ரோகிணிக்கு ஒரு நல்லது நடக்குதேன்னு நினைச்சு இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. சித்தி, இப்பவே நான் சொல்றேன், ரோகிணியோட நிச்சயதார்த்தம் நீங்க இல்லாம நடக்கவே நடக்காது. நான் உங்களை கண்டிப்பா கூப்பிடுவேன், சரியா? டேய், நீ கூப்பிடலனாலும் நான் வருவேண்டா. நான் வந்த வேலையே மறந்துட்டேன் பாரு. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்கல்ல, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அத நீங்களும் சந்தோஷமா ஏத்துக்கணும். என்ன விஷயம் அத்தை? இந்த பிரபு, இத வாங்கிக்க. என்ன சித்தி இது? இது எங்க அம்மா பேர்ல இருந்த சொத்தோட டாக்குமெண்ட். இதுல எனக்கும் என் அக்காவுக்கும், அதாவது உங்க அம்மாவுக்கும் தான் சொந்தம். சரி சித்தி, ஆனா இதை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? இந்த சொத்தை பூரா நான் உன்கிட்டயே கொடுத்துடுறேன், இத நீயே வச்சுக்கோ. சித்தி, இரு பிரபு, நீயே வச்சுக்கோன்னு கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்ட, எனக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனா உங்க அம்மாவோட பங்கையாவது நீ வாங்கிக்கலாம் இல்லையா? இந்தா புடி. சித்தி, புடி. இல்ல சித்தி, எனக்கு இது வேணாம். ஏன் பிரபு வேணாங்கிற? இந்த சொத்தை நீ வாங்கிக்கிறது அநியாயமோ கௌரவ குறைச்சலோ கிடையாது. இது உனக்கு சேர வேண்டியதுதான். அதத்தான் நான் உனக்கு கொடுக்கறேன். வாங்கிக்கோ பிரபு. சித்தி, இது எனக்கு சேர வேண்டியதா இருக்கலாம், ஆனா இது இப்ப எனக்கு அவசரம் இல்ல சித்தி. அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் தான். என்ன அவசியம் அத்தை? என்ன ஆதிர, நீ கூட புரிஞ்சுக்காம இப்படி கேக்குறியே? இவன் இப்படி கடைக்கடையா போய் தண்ணி கேன் போடுறத பார்த்து உன் மனசு துடிக்கலையா? சொல்லு. சித்தி, திருடாம பொய் சொல்லாம அடுத்தவங்க சொத்தை தட்டி பறிக்காம உண்மையா உழைச்சு நேர்மையா சம்பாதிக்கிறத பார்த்து எதுக்காக மனசு துடிக்கணும் சித்தி? டேய், நீ செய்யற வேலைய நான் இழிவா நினைக்கல, மரியாதை குறைச்சலாவும் எடை போடல. நீ கஷ்டப்படுறதான் என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றேன். நீ உன் தோள் மேல தண்ணி கேன தூக்கிக்கிட்டு கடைக்கடையா வீடு வீடா போய் போடுறத உன் அம்மா உயிரோட இருந்து பாத்திருந்தானா என் அக்கா ரத்த கண்ணீரே வடிச்சிருப்பா. பிரபு, நான் உன்னை பெத்தவ இல்ல, ஆனா நீ பிறந்ததும் உன்னை இந்த மடி மேல போட்டு சுமந்தவ. நான் உன்னை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிக்கலனாலும் கண்ணீர் வடிக்கிறது நிஜம்டா. சித்தி, அது நீ வேணா என்ன உன் அம்மாவோட தங்கச்சியா நினைக்கலாம், ஆனா நான் உனக்கு ஒரு அம்மான்னு தான் எப்பவுமே நினைக்கிறேன். உன்னை நான் என் புள்ளையா தாண்டா நினைக்கிறேன். என்னம்மா பேசுறா? நமக்கு இவ்வளவு மாதிரி பேச வரவே மாட்டேங்குதே. எங்கதான் கத்துப்பாளுங்களோ தெரியலையே. இந்த இடத்துக்கு பக்கத்துல சீக்கிரமே பஸ் ஸ்டாண்ட் வரப்போதான். அதனால இப்பவே விலை எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கு. இந்த இடத்தை வித்து பணம் வாங்கி சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணு. இந்த சித்தி, சித்தி, சித்தி வேணாம் சித்தி, சொன்னா கேளு சித்தி, வேணாம். நான் சொல்றது கேளு பிரபு, இத வாங்கிக்கோ. இல்ல சித்தி. ஆதிர, நீயாவது அவன்கிட்ட சொல்லமா? இல்ல சித்தி, நான் யாரு சொன்னாலும் கேட்க போறது இல்ல. எங்க அம்மா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சொத்துல என் அம்மாவோட பங்கு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால எங்க அம்மா கொடுத்ததை நீங்களே வச்சுக்கோங்க சித்தி. டேய், சும்மா புடிவாதம் பிடிக்காதடா. இது உங்க அம்மாவோட சொத்து தான். இது என்கிட்ட இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட வெறும் பேப்பரா தான்டா இருக்கும்.
அந்த இடம் வெறும் மண்ணாதான் இருக்கும். அதனால என்ன பிரயோஜனம்? இத நான் உன் பேருக்கு கூட கொடுக்கல, ரேவதி பேருக்கும் ரோகிணி பேருக்கும் இத மாத்தி எழுதி வாங்கிக்கோ. அம்மா பேர்ல இருக்கிற சொத்தை சட்டப்படி பொண்ணுங்க பேர்ல எழுதி கொடுக்கலாம். நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டேன். நீயும் ஆதிரியும் ரோகிணியும் ரேவதியும் கூட்டிக்கிட்டு இப்பவே என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வாங்க. என்ன சித்தி நீங்க சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட், இந்த லேண்டு, அது மூலமா வர அமௌண்ட் எதுவுமே எனக்கு வேணாம் சித்தி. வேணால? வேணாம். நீ வேணான்னு சொல்றது இந்த பத்திரத்தை இல்லடா, என்னோட பாசத்தை. என்ன சித்தி நீங்க எதுக்கு இப்ப சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இல்லடா, இருக்கீங்க? நான் சம்பந்தத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் என்னையும் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தையும் வேணான்னு தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டுட்டு இருக்க. நீ என்ன உன் அம்மாவோட இடத்துல வச்சு பாக்குறேன்னா இந்த டாக்குமெண்ட்டை மறுக்காம வாங்கிக்கோ. இல்லனா நான் செத்துட்டேன்னு நினைச்சு ஒரேடியா என்ன தலை முழுகிடுறா. சித்தி அத்தை, என்ன அத்தை? என்ன மேகல, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன எப்படி பேச சொல்றீங்க அத்தை? என் பிள்ளைங்களுக்கும் என் பொண்ணுங்களுக்கும் எந்த உதவியும் பண்ண முடியாம அத நினைச்சு நினைச்சு குற்ற உணர்ச்சியில சாகறதுக்கு பதிலா நான் ஒரேடியா செத்து போயிடுறது நல்லது தானே அத்தை? வேணாமா மேகல, திரும்ப திரும்ப அபசகுணமா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத மேகல. இல்ல, திரும்ப திரும்ப எல்லாரும் சேர்ந்து என்ன சமாதானப்படுத்துறீங்களே தவிர அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டேங்கிறீங்களே. பிரபு வாங்கிக்கப்பா. இல்லப்பா, இத வாங்கிக்க என் மனசு ஒத்துக்கலப்பா. அப்படிலாம் சொல்லாதப்பா. மேகல சொல்ற மாதிரி இது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் சேர வேண்டியது தானே? சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துருச்சா பாட்டி? ஒற்றை மண்ணு தான் ஒட்டோன்னு சொல்ற மாதிரி நமக்கு விதிச்சதுதானே கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு பாட்டி? பிரபு மாமா தான் வேண்டான்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்து அவரை இப்படி கம்பல் பண்றீங்க? நீ பேசாம இரு சத்யா. ஆடு நனையுதேன்னு ஓனாய் ஒண்ணு அழுக வேணாம். ஏங்க, மேகலாத்த சொல்ற மாதிரி இது உங்க அம்மாவோட தானே. இத வச்சு பணம் வாங்கி உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்க இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்லங்க. ஆனா ரோஹிணிக்கும் ரேவதிக்கும் இது தேவைப்படலாம்ல. என்னைக்காவது அவசியப்படுங்க, வாங்கிக்கோங்க. ஆதர, என் தங்கச்சிங்களோட தேவையும் அவசியத்தையும் நிறைவேற்றி வைக்க நான் இருக்கேன். அக்கா, உன் இடத்துல இருந்து உன் பிள்ளைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அது நடக்கல. ஏன்னா நீ இருக்கிற இடம் தெய்வம் இருக்கிற இடம்க்கா. நானும் அந்த இடத்துக்கு வந்தாதான் உன் புள்ள மனசு மாறும் போல இருக்குக்கா. நானும் உன்கிட்டயே வந்துடுறேன். என்ன ஏத்துக்கோக்கா, உன் கூட என்ன சேர்த்துக்கோ. நானும் வந்துடுறேன்க்கா. நானும் வரேன். என்னத்த பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன சித்தி இது? பிரபு அவனோட முடிவை மாத்திக்கலனா என்னோட முடிவு இதுதான் ஆதிர. என்னங்க நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உங்க பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் இப்போதைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு உங்க சித்திக்காக அந்த பத்திரத்தை வாங்கிக்கோங்களேன். அவர் வாங்கி கொடுங்க.